கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ். அது மட்டும் இல்லாம விராட் கோலி, ரோஹித் சர்மா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு பெரிய குட் நியூஸ். அப்படி என்ன குட் நியூஸ்ன்னு நீங்க கேட்கிறீங்களா? சொல்லியா நேரம் இருக்கே, வேலை இருக்கே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். உங்க மைண்ட் வாய்ஸ் வெளியில கேட்குது. ஓகே, இருந்தாலும் தெளிவா டீட்டெயிலா நம்ம வந்து சொல்லிடுறேன். இந்தியா டெஸ்ட் மேட்ச் வந்து இப்போ வந்து மோசமா தோல்வி அடைஞ்சுட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த நம்ம நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா தோத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த மண்ணிலேயே சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு ஒயிட் வாஷ் ஆயிருக்கும். இதனால பிசிசிஐ ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மாவை மறுபடியும் இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட்ல மறுபடியும் வந்து இணைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதுலயும் குறிப்பா விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே டெஸ்ட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாங்க. அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டை மறுபடியும் மறுபரிசீலனை செய்யறதுக்காக மறுபடியும் 2 பேர்த்துக்கிட்டயும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போவதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த தகவல் இந்தியாவுக்கும் நல்லது. ப்ளஸ் இந்திய ரசிகர்களுக்கும் நல்லது. விராட் கோலி, ரோஹித் சர்மா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே நல்லது. இவங்க 2 பேரும் மறுபடியும் டெஸ்ட் ஸ்குவாட்ல இருந்தாங்கன்னா டெஸ்ட் அணி இன்னும் கொஞ்சம் நல்லாவே வலுவா இருக்கும். விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர், ரோஹித் சர்மா ஒரு பிளேயர் டெஸ்ட் ஸ்குவாட்ல இருந்தாங்கன்னா இந்திய அணிக்கு நல்ல ஒரு அடித்தளமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க டெஸ்ட் மேட்ச்ல வந்து கம்பேக் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஃபார்ம், ஃபிட்னஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இவங்க வந்து ஓடிஐல மட்டுமே விளையாண்டுட்டு இருக்கும்போது இப்போ நல்ல ஒரு டச்சில் நல்ல ஃபார்ம்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஓடி 2மே விளையாண்டாங்க அப்படின்னா இன்னமும் ஃபார்ம் நல்லா அப்படியே பீக்ல போயிட்டு இருக்கும். அதனால இவங்க 2 பேருமே இந்தியா அணிக்கு தேவை அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை மறுபடியும் இவங்க வந்து பிசிசி வந்து இவங்க 2 பேர்த்தையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்போ தகவல் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இந்த முடிவு எந்த அளவுக்கு போகும்? ரோஹித் சர்மா, விராட் கோலி மறுபடியும் டெஸ்ட் அணியில நாங்க வந்து இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து ஒப்புதல் அளிப்பாங்களா? பிசிசிஐ இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி எந்த மாதிரி இந்த முடிவு போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. விராட், ரோஹித் மறுபடியும் இந்திய அணிக்குள்ள டெஸ்ட் ஸ்குவாட்ல கம்பேக் பண்ண போறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு? இவங்க இந்தியன் ஸ்குவாட்ல மறுபடியும் உள் நுழையிறது அந்த அளவுக்கு நல்லதா? இல்ல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாதா? அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.